இன்றைக்கி வந்து நம்ம வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். வாட்டர் ஃபில்லிங் வந்து கேப் இல்லாமல் நல்லா வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ண மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த ஸ்டிச் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலாம். ஏன்னா அந்த வளைவுகள்லாம் கொண்டு வர்றதுக்காக. இப்போ அதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். மார்க் பண்ணுறதுக்கு ஒயிட் பென்சில் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ஜரியில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து சில்க் த்ரெட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டுமே எடுத்திருக்கேன். ஊசி எப்பயும் போல் துளிப் ஊசி எடுத்துக்கோங்க. அதில் வந்து 14ஆம் நம்பர் ஊசி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜரியில் போடலாம். ஷேப் வந்து இதில் ரொம்ப முக்கியம். அதனால் ஷேப்புக்காக ஃபஸ்ட்டு அந்த வாட்டர் ஃபில்லிங்கோட ஷேப் எப்படி வருமோ அதை ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிறைய வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். நம்ம எப்பயுமே போடுற அதே சங்கிலி தையல் தான். ஆனால் இங்கே வந்து ஷேப் நம்ம கொடுத்துருக்கோம்ல, அந்த ஷேப்புக்கு நம்ம கொண்டு போகிறோம். ஊசியை கொடுத்துட்டு கீழே ஜரியை மாட்டி எடுக்கும் போது ஒரு சின்ன ரொட்டேட். அடுத்தது பக்கத்தில் ஊசியை கொடுத்துட்டு எடுக்கும் போது ஒரு சின்ன ரொட்டேட். ஊசியை கொடுத்துட்டு ஜரியை மாட்டி எடுக்கும் போது ஒரு ரொட்டேட். அவ்வளோதான். எப்பயும் போடுற அதே சங்கிலி தையல் தான். இந்த ஷேப் மட்டும் கரெக்டாக நம்ம கொண்டு வந்துட்டோம்னா அவ்வளோதான். இந்த இடத்துல ஷார்ப்பாக வந்துட்டு அடுத்தது இங்கே அப்படியே பக்கத்தில் எடுத்துகிட்டு போகிறோம். துணி வந்து சுருக்கம் விழக்கூடாது. அப்படியே நல்லா ஃப்ரீயாக ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரியே பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த இடத்துலலாம் நிறைய பெண்டு வரும் பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு மட்டும் நான் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெருசில் போட்டுட்டு அதுக்கப்புறம் சின்னதாக வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும்ன்ட்டு. ஊசி எப்பவுமே லெஃப்ட் சைடே தான் சுற்றணும், ரைட் சைடே தான் சுற்றணும் அப்படி இல்லை. நீங்கள் என்ன டிசைன் போடுறீங்களோ அதுக்கு எந்த சைடில் வந்து திருப்பினா உங்களுக்கு கரெக்டாக வருதோ அந்த ஃப்ளோலே நீங்கள் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக வரும். இல்லைன்னா வந்து துணி இழுத்துட்டு வரும். ஸ்ட்ரைட்டாக போடுறது வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ப்ராக்டிஸ் வீடியோ பார்க்கலாம். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜரிலையும் சில்க் த்ரெட்லேயும் எப்படி போடுறாங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இதே மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு வரைஞ்சிட்டு அதுக்குள்ளே மட்டும் பர்டிகுலராக ஒரு ஸ்பேஸில் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஜரியில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஜரியில் ப்ராக்டிஸ் பண்ணும் போதே சுருக்கம் வராமல் போடுறதுக்கு நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நூலில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது சுருக்கம் வராமலும் கட்டாகாமல் இருக்கிறதுக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நூலில் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் பழகுறீங்களோ அதுதான் உங்களுக்கு லைஃப் லாங் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா மோஸ்ட்லி வந்து சாரீக்கு மேட்சான கலராக ப்ளவுஸுக்கு மேட்சான கலராக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம சில்க் த்ரெட்டில் தான் வந்து அதிகமாக நம்ம டிசைன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கும் கட்டாகாமல் இருக்கிறதுக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்லேயும் டெலிகிராம்லேயும் அனுப்புங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஆரி ஒர்க் கிளாஸ் கற்றுக்கணுன்னு யாராவது ஆசைப்பட்டிருந்தாங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ